ஒரு வழியா ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் வந்துருச்சு. அப்படி என்ன தாயத்த கட்டுனாங்கன்னு தெரியல. எத்தன தாயத்த கட்டுனாங்கன்னு தெரியல. கையில கட்டியிருக்காங்களா? இல்ல தொப்புள்ள கட்டியிருக்காங்க. பயங்கரமா இறங்கி களத்துக்கு வந்துட்டாப்புல. காம்படிஷன்ல கலந்துக்க போறாருய்யா. இத்தன நாள் வரைக்கும் கிரவுண்ட் பக்கமே திரும்பி பார்க்கல ஐயா. எல்லா எலக்ஷனையும் இந்த எலக்ஷன்ல நான் போட்டி போடுற மாரி இல்ல. ஏன்னா, திமுக எப்படியோ ஜெயிச்சிரும். அதனால நான் போட்டி போட மாட்டேன். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் சொல்லுவாப்புலன்னு நெனச்சா, நீங்க நம்பலனாலும் எனக்கு அதுல வந்து ஒரு 50, 50 தான் இருந்தது. ஆனா பரவால்ல. மனுஷன் இதுலயும் நம்ம போயி போடல அப்டின்னா, நம்மள போட்டுருவாய்ங்க அப்படின்ற ஒரு நெனப்பு ஐயாவுக்கு வந்துருச்சு போல. ஒரு வழியா வெளியில அதாவது உள்ளுக்குள்ள என்னதான் வந்து உதறிட்டு இருந்தாலும், வெளியில ஐயா வந்து நல்ல தடமா நிக்கிறாப்புல. ஆனா 2 நாள் பயங்கர பயணம். வேற லெவல் கவரேஜ். இத்தன நாள் ஐயாவ பார்க்காதவங்க கூட NDTVலலாம் வந்து பேட்டி எடுக்கிறாருன்னா பார்த்துக்கங்களேன். ஐயாவும் சலிக்காம பதில் சொல்றாரு. ஆனா அவரை இவங்க இந்த பயணத்தை முடிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்குள்ளேயும் சார் கிளம்பிட்டாங்க. 2 நாள் தான் சார் ஆச்சு. 2 நாள் தான் ஆச்சு. அதான் கை நீட்டி காசு வாங்கிட்டான். வாங்கின காசுக்கு நியாயமா நடக்கணும்னு நினைக்கிறது நியாயம். ஆனா இவங்க பண்றதுல ரொம்ப அநியாயம் சார். 2 நாள் அந்த மனுஷன் 2 இடத்துல பேசியிருப்பாப்புல. பேசுனத வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதுவரைக்கும் யாராச்சும் அதிமுகல பேசியிருக்காங்களா? எம்ஜிஆர் ஆவது, ஜெயலலிதாவாவது. அவங்கெல்லாம் வந்து இங்க இருந்திருந்தான்னா, இந்நேரம் தானா பதவியிலேருந்து இறங்கிட்டு ஐயாவை தூக்கி அந்த பதவியில வச்சிருப்பாங்க. சார் அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க சார். எடப்பாடி பழனிசாமி மாதிரி அதிமுக கட்சியை நடத்துறதுக்கு அந்த கட்சியில இதுக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, ஐயாவுக்கு அப்புறமும் யாரும் கிடையாது. ஒரே ஆள் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். புரட்சி தலைவரை வந்து புரட்சி தமிழர் தூக்கி சாப்பிட்டாருன்றது உண்மை. சாப்பிட்டாப்புல அவர் இதுவரைக்கும் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த அத்தனையும் தின்னு செமிச்சிட்டாப்புலன்னு வைங்கள. ஆனா அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டாம், நிப்பாட்டியங்க, நீங்க தான் சிஎம், முதலமைச்சர் நீங்க தான், எல்லாம் ரெடி. ஐயா ஸ்டாலின் ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல போட்டி போடாம போயிடலாம். ஏன்னா 2 நாள்ல ஐயாவுக்கு கிடைச்ச ஆதரவை பார்த்து இனிமேல் நாம போட்டி போடணுமான்னு ஸ்டாலின் யோசிக்கிறாருன்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இந்த பயணம் ஐயாவுக்கு எடுபடுமா? இல்ல மேற்கொண்டு ஐயாவுக்கு ஏதாச்சும் அடிபடுமா? பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் கூத்தடி கோப்பி. பொதுவா ஒரு சுற்றுப்பயணம் எதுக்கு சார் போவாங்க? எதுக்கு போவாங்க? சுத்தி இருக்கவங்கள தேத்துறதுக்காகவும், அவங்க சோர்ந்து போகாம இருக்கணுங்கிறதுக்காகவும், அவங்களுக்கு ஒரு எனர்ஜி அத வந்து கொடுக்கணும். போய் வேலையை பாருங்கடா, நம்ம தான் 10 மாசம் எப்படியாச்சும் பல்ல கடிச்சுக்கிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, 5 வருஷம் நல்ல ஜாலியா தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். அதுக்காகத்தான் சுற்றுப்பயணம் போறது. பொதுவா மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறதுக்காகவோ இல்ல மக்கள்கிட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்றதுக்காகவோ இல்ல, சுத்தி இருக்கிறவன் சுறுசுறுப்பா இருக்கணும். அங்கெங்க இருக்கு, ஏன்னா சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. எப்படி வருவோமோ, ஏன்னா ஐயாவோட பேர் என்னன்றது நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமின்னு எல்லாரும் சொன்னாலும் ஐயாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாட்ஷா பட்டில் வர்ற மாதிரி 10 தோல்வி பழனிசாமின்ட்டு. அப்படி ஒரு பேர் ஒண்ணு ஐயாவுக்கு இருக்குது. அதை 11 ஆக்காம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லை. இதுல இருந்து விலக முடியாது. விலக முடிஞ்சிருந்தா ஐயா விலகி இருப்பாப்புல. ஆனா அவங்க இப்ப உள்ளுக்குள்ள ஐயா பண்றதெல்லாம் பாக்குறப்ப 2 நாள் தான் சொல்லுவாங்க, இல்ல மேல இங்கிலையும் தான்டா பார்த்தாங்க, டபக்குன்னு காலாமுக்குன்ட்டாங்கன்ட்டு. அதே மாதிரி 2 நாள் பயணம் போதும். இவர் பேசாம இருந்திருந்தா கூட ஏதோ 1, 2 மிச்சப்பட்டு அங்கங்க தப்பி தவறி வரும். இவர் வாயை இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாருன்னு வைங்கள, வர்றதும் வர. ஏன்னா இதுக்காகத்தான் பேச விடாம வச்சிருந்தாங்க.
எங்கேயும் எதையும் போகாம வச்சிருந்தேன். ஐயா நல்லா பேசுவார். அதாவது ஷோக் அடிப்பாரு, அக்கறையா விசாரிப்பாரு. அதுலலாம் மனுஷன் தனிப்பட்ட முறையில ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறப்ப, இவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவர ஒரு பெருந்தலைவர் அப்படின்றத நம்ப வச்சுட்டாங்க. நீங்க தான் சார் உங்கள விட்டா தமிழ்நாட்ட காப்பாத்துறதுக்கு, அதிமுக கட்சிய காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல. அப்படின்னு ஆள் மனசுல உள்ள பூந்து நம்ப வச்சுட்டாங்க சார். இப்ப அமித்ஷா வர்றப்ப எல்லாம் சொல்லுவாரு, "நயினார் அண்ணன்" எனக்கு நயினார் அண்ணன்னு சொன்னது ஞாபகம் வருது. ஒரு பக்கம் நயினார் அண்ணன், இன்னொரு பக்கம் எல்முருகன் அண்ணன்டா. 2 பேரையும் பார்க்கிறப்ப, இந்த வடிவேலு அண்ணனுக்கு பாடி கார்டா நிப்பாய்ங்கல்ல, "மாப்பிள இவன பேட்டைக்கு தூக்கிட்டு போயிரக்கூடாதுன்ட்டு." அதே சீன் தான் ஞாபகம் வருது. 10 மாசம் பக்கத்திலேயே நிப்பான். 11வது மாசம் ஆள என்ன பண்ணுவாங்கன்ட்டு அவர காப்பாத்திக்க முடிஞ்சா அவர காப்பாத்திக்கலாம். அவருக்கு அந்த திறமை ஆனா ஐயாவுக்கு அந்த திறமை நிறையாவே இருக்கு. ஐயா எடப்பாடியாருக்கு. எப்படி திறமை இருக்குன்னா, அவர மட்டும் தப்பிச்சுக்குவாரு. எப்படியாச்சு, எதையாச்சு இருக்கிற எவனையாச்சும் ஒருத்தர முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிட்டு, இவனை என்ன வேணாலும் மன்னிக்க என்னைய விட்டுரும்பாப்புலல்ல. அந்த மாதிரியான ஒரு நல்ல குணம் உள்ளவர் ஐயா பழனிசாமி. இப்ப அவர் போயிட்டு பல இடங்கள்ல வாக்கிங் கீக்கிங் இப்ப முதல்வர் என்ன பண்றாரோ, இப்ப ஐயா ஸ்டாலின் என்னென்ன பண்றாரோ, அத அப்படியே ஃபாலோ பண்ணி வாக்கிங்ல ஆரம்பிச்சு, இப்பதான் வாக்கிங்ல ஆரம்பிச்சிருக்காப்புல. இன்னும் நெறைய பண்ணுவார். அந்த வாக்கிங் போறப்ப பக்கத்துல இருக்கிற அந்த ஷூட்டிங் இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. இதெல்லாம் பண்றது தான். எல்லாருமே பண்ணணும். பண்ணித்தான் ஆவணும். வேற வழியே கிடையாது. ஆனா ஐயா எடுத்த எடுப்புலயே ஒரு மேட்ரு. இப்ப அதாவது 2 நாள்ல அவருக்கு என்னன்னா, இந்த சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த கொங்கு சைடுல அப்பயிலேருந்து அதிமுக ஸ்ட்ராங். அதுலலாம் இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது. இப்ப அந்த இடத்துல கூடுனா அந்த ஒரு கூட்டம். அங்க கூட்டத்த கூட்டுறதுன்றது பெரும் விஷயமே கிடையாது. பாத் அண்ணாமலை அண்ணன் வந்து உட்கார்ந்தா அங்க ஒரு கூட்டம் தனியா கூடும். அதுக்குன்னு ஆளுகள செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஐயாவுக்கு அங்க கூடுனது ஆக்சுவலி பார்க்கிறப்ப ஏன்னா, இதே வந்து வேற எங்கேயாச்சும் போயி, இப்ப விழுப்புரம் சைடு போனோம்னா சண்முகன் இருக்காப்புல. மதுரை பக்கம் வந்து பார்க்கட்டும். செல்லூர் ராஜன்னு, ஆர்பி உதயகுமார்லாம் என்ன பண்றாருன்றது அங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியணும். ஒருவேளை இது எல்லாம் இல்லைன்னா, எங்க வாங்க திருவாரூர், தஞ்சாவூர் பக்கம் வாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தா யோசிச்சு பாருங்களேன். அது ஐயாவுக்கே வந்து சரி என்னத்த இனிமேல் நம்ம போனா தொண்டர்கள் துவண்டு போறது வேற. ஐயா முதல்ல படுத்துருவாப்புல. எதுக்கு நம்ம இங்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு நமக்கு என்னத்த நடக்க போகுது? நம்மள நம்பி இப்ப என்ன பண்ண போறாங்க? ஐயா தமிழ்நாட்டு மக்கள் என்னைய நம்புங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல உங்க பக்கத்துல இருக்கவன் உங்கள நம்புவானா? யாராச்சும் உங்கள முழுசா நம்புனவர் நீங்க யாரையாச்சும் முழுசா இப்போதைக்கு நம்ப முடியுமா? உங்க நம்பிக்கை என்னன்றத சசிகலா அம்மாட்டையும், தினகரன்ட்டையும், ஐயா ஓபிஎஸ்ஸையும் கேட்டா நல்லா தெரிஞ்சு போயிருமே. புட்டு 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 வைப்பாங்கல்ல. நம்பிக்கைக்கு ஒரே நம்பிக்கை, நாணயம், கைராசி இது எல்லாத்துக்கும் சிரிச்ச முகமா ஒரு ஆள் வேணும்னா ஐயா எடப்பாடி பழனிசாமியார பார்க்கலாம். கையெழுத்து போட்டு குடுப்பாங்களா உங்களுக்கு? இல்ல சார் அதத்தான் கொண்டு போறாப்புல. ஐயா இப்ப இறங்கி ஐயாவோட சாதனைகள் என்னன்றது வேற. இந்த 4 வருஷத்துல நாங்க என்ன பண்ணோம்? அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 3, 4 வருஷம் இருந்தோம். அப்ப என்ன பண்ணோம்? இல்ல அதையும் சொல்லணும்ல. அதையெல்லாம் எங்கேயும் கேட்கறது இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்றத சொல்றதுக்கு வேலையே இல்ல. இந்த கட்சியோட அந்த கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு? திமுக குடுத்த வாக்குறுதியில என்னென்ன காப்பாத்தல. ஆக்சுவலி அது நீங்க ஒரு எதிர்க்கட்சியா இருந்து அத பண்றது சரி. ஆனா போற போக்குல இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொன்னாப்புல. இந்த சிபிஐ இருக்கே சிபிஐ அதெல்லாம் ஒரு கட்சி. அந்த கட்சியெல்லாம் பார்த்து நாங்கெல்லாம் வந்து அப்படின்ற மாரி அதையெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. சின்ன கட்சியாம் சிபிஐ. ஜெயிச்சாங்கல்ல 40க்கு 40. அதுல 4 பேரு சிபிஐல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வந்திருக்காங்க. சாருக்கு எத்தனை எம்பி? சொல்லுங்க. லோக்சபால ஐயாவுக்கு எத்தனை எம்பி? நல்ல வேளை இங்க லோக்கல்ல எம்எல்ஏ ஜெயிச்சா எம்பி உண்டுன்னு அன்னைக்கு இருக்கிறவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இல்லாட்டினா நம்ம கட்சியில இருந்து டெல்லிக்கு எவனாச்சும் போயிட்டு வர முடியுமா? விசிட்டர் பாஸ் வாங்கி தான் போய் பார்த்துட்டு வரணும். உள்ள பாரு
இதுதான் பார்லிமெண்ட்டா? இல்ல சார் சொல்றேன். அவங்க போயிருக்காங்க சார். அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்க்கிறப்போ இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5, 10 வருஷத்துல கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்து அதிமுக அடியில போயிருமோன்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நமக்குள்ளேயே எத்தனை கிளை பிரிவுகள் இருக்குது. பிரான்ச் ஆபீஸ் உள்ளுக்குள்ளேயே ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஒண்ணும் இல்ல. தனித்தனி குழுக்களா உட்கார்ந்து இருக்காங்க சார். எப்ப யார் ஒண்ணும் இல்ல. ஐயாவே சப்ஸ்டிடியூட் தானே. ஐயாவுக்கு அடுத்து தான் வரப்போறவங்க எல்லாரும். ஒருவேளை இந்த கூட்டணிக்கு ஒத்து வரலன்னா, இந்நேரம் ஐயா வந்து மாஜி தலைவராயிருக்கலாம். வாய்ப்புகள் இருந்திருக்கு. வாய்ப்புகள் பிரகாசமா இருந்திருக்கு. அத விட்டுட்டு இப்ப அடுத்தாப்புல பின்னாடி லைன்ல இருக்க ஆளு கரண்ட்ல வந்து உட்கார்ந்து வந்திருப்பாரு. அங்கேயும் நிறைய பேரு. சுத்தி ஒண்ணும் இல்ல. ஓப்பனா உள்ள இருக்கிறத வெளியில பேச முடியாம ஒரு தலைவர் இருக்காரு சார். இப்ப மக்கள் கிட்ட பேசுறோம். அங்க அங்க மனசுல உள்ள குறையெல்லாம் கொட்டுறோம். அவங்கள பார்த்து நம்ம ஆறுதல் சொல்றோம். ஆனா ஐயா அவருக்கு ஒரு ஆறுதலா யாரும் நமக்கு வந்து பேசுறப்ப நல்லா பேசுறாங்க. எவனையும் வந்து நம்ப முடிஞ்சு நம்ம மனசுல இருக்கிறத சொல்ல முடியலன்ற ஒரு ஆதங்கம் உள்ளுக்குள்ள ஐயாவுக்கு ஒட்டிக்கிட்டு கிடக்கு. அப்புறம் அந்த கூட்டங்கள் இந்த தமிழ்நாடு பூரா பயணம், ரோட் ஷோ, ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்துட்டு போற மாதிரியே போயிட்டு இருக்கு. அந்த லைட்டை வேற போட்டுட்டாங்க. முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு சார். ஐயா உட்கார்ந்து அந்த பேப்பர்ல பார்த்து படிச்சுட்டு இருக்காப்புல. ஏதோ வண்டி இந்த மின்னல் மாதிரி சல்லுன்னு போயிட்டு சல்லு சுற்றுப்பயணன்றது சுத்திக்கிட்டே இருக்கிறது இல்ல வண்டிக்குள்ள உட்கார்ந்து. இறங்கி மக்களை பார்க்கணும், அவங்க கூட பேசட்டும். ஆனா பதிலுக்கு அவங்க ஒண்ணும் இல்லை. இப்போ ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்கிறான். எங்களை ஒரு பேச்சுக்கு ஒரு கேள்வியே கேட்கிறான். ஐயா நீங்க 4 வருஷம் இருந்தீங்கல்ல, இந்த 4 வருஷத்துல பாசக உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருந்த ஒண்ணும் இல்ல. விவசாயிகள்ன்றாங்க. இந்த கஜா புயலுக்கு ஐயா போயிட்டு கிளம்பி போனாரான்னு கேளுங்க. டெல்டா பக்கம் கஜா புயல்ல ஒட்டுமொத்த எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவன் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு கிடந்தா. இறங்கி போய் என்ன ஏதுன்னு பார்த்தாரான்னு கேளுங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஐயா வந்து வாங்கிட்டு வந்தாரா மேலேருந்து? விவசாயிகளுக்காக நாங்க போராடுவோம். டெல்லியில விவசாயிய கூட்டுச்சு அந்த அடி அடிச்சாங்கல்ல. ரப்பர் புல்லட் அது இதுன்னு பயங்கரமா போட்டு பிரின்னு பிரிச்சாங்கல்ல. உள்ளுக்குள்ள வர முடியாத அளவுக்கு பேரிகேட்டை போட்டு டெல்லியை தனியா ஒரு செக்யூரே பண்ணாங்கல்ல. ஐயா என்ன பண்ணாரு அந்த விவசாயிகளுக்கு? இல்லப்பா எனக்கு தெரியலப்பா. விவசாயிகளுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ண. அவங்க யாரு? பில்டர்ஸா? பிசினஸ் மேனா? அவங்களும் விவசாயிகள் தானே. அதுக்கு இங்கேருந்து என்ன ஆதரவா ஐயா குரல் கொடுத்திருந்தார் அன்னைக்கு? கேட்கணும்ல, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. இந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப திமுக என்ன பண்ணல அப்படின்றத சொல்லணும். சொல்றது ஓகே. அஸ் எதிர்கட்சியா அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. கண்டிப்பா சொல்லணும், எடுத்து சொல்லணும். அப்பதான் அடுத்த முறை அவங்க வர்றப்ப இங்க பாரா சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் விட்டுறக்கூடாது. ஒழுங்கா எல்லாத்தையும் பண்ணிரு. அதை பண்ணுவாங்க. கரெக்ட். ஆனா அவங்க நமக்கு என்னென்ன பண்ணாங்க? திமுக இங்கேருந்து தடுமாறிட்டு இருக்குல்ல. பல நேரங்கள் நம்மளை புடிச்சு இறுக்கி கழுத்தை புடிச்சு நெரிக்கிறாங்கல்ல மேலேருந்து. அவங்கள பத்தி அவங்க கூட தானே கூட்டணியா வச்சிருக்கியப்ப. ஓப்பனா சொன்னாப்புலையப்பா ஐயா தர்மேந்திர பிரதான் நினைக்கிறேன். ஓப்பனா சொன்னார். என்னால ரிலீஸ் பண்ண முடியாது. இதை ஏத்துக்கிட்டா உனக்கு காசு, இல்லைன்னா உனக்கு ஒரு சல்லி பைசா தர மாட்டேன் சொன்னாப்புல. இல்ல அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தியா? இந்த கீழடி நாயகன் பேரு வந்துச்சுல்ல. இந்த கீழடியில உள்ளதை அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு மூஞ்சில அடிச்சு சொல்றான். ஏத்துக்க முடியாதுடான்றான். முடியாது. எதுக்கு நான் ஏத்துக்கணும்? அந்த ஆய்வறிக்கையை மாத்தி எழுதி தான்றான். அதுக்காக ஒரு மனுஷன் தன்னந்தனியா ஒரு அதிகாரியா ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து நேரா தில்லா சொன்னாப்புல, நான் எழுதுனது தான். இதுக்கு மேல என்னால மாத்தி எழுத முடியாது. அது அத்தனையும் ஆதாரபூர்வமான உண்மை. அவர் பக்கம் போய் நின்றீங்களா என்ன? தனி மனுஷன் அதை தூக்கி பந்தான்னாங்க. எங்கேயாச்சும் போய் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள். வெளியில நம்ம பேசுற பிரச்சனைகள். இன்னும் தெரியாத உள்ளுக்குள்ள ஏகப்பட்டது சுத்திக்கிட்டு இருக்கு. வெளியில வராம சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன? டீலிமிட்டேஷன்.
டீலிமிட்டேஷன். அதுக்கு சாரோட கருத்து என்ன? ஐயா அத வந்து டீலிமிட்டேஷன் எங்களுக்கு எதுக்குங்க 40? நாங்க தான் எங்கேயுமே வரப்போறது இல்லையே. நீங்க 20ஆ கூட ஆக்கிக்கங்க. என்ன இப்ப? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படித்தானே? ம். ஒரு வார்த்தை டீலிமிட்டேஷன் ஏற்கனவே இருக்கிறப்பயே 40 இருக்கிறப்பயே ஒண்ணும் தரமாட்டேன்ட்டாய்ங்க. அவங்ககிட்ட ஒவ்வொன்னுக்கும் புடுங்க வேண்டியதா இருக்கு. நிஜமா சார், தானா வர வேண்டியத தட்டி வரவழைக்கிறதும்பாங்கல்ல, அதே மாரி தான். ஆனா அதுக்கு இங்க வந்து ஐயா கிட்ட இப்படி திரும்பி பார்ப்போம். இந்த சிஏஏ என்ன இந்த இவங்க சிறுபான்மையின மக்கள் அவங்களுக்கு ஐயா வந்து அவங்களோட பாதுகாவலரா ஐயா சொல்றாங்க. அடிச்சு நாட்டை விட்டு வெளில துரத்தணும்னு சொல்லி கையெழுத்து போட சொன்னீங்கள, சந்தோஷமா தானே போட்டோம். ஆதரவு கொடுத்தோமா இல்லையா? அதுக்கு யார் ஆதரவு கொடுத்தது உள்ள உட்கார்ந்துகிட்டு? இப்ப உட்கார்ந்து பேசுவேன் முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். பெண்கள் பாதுகாப்புக்காக என்ன வேணாலும் செய்வோம். என்ன இதுவரைக்கும் என்னத்த பண்ணீங்க? ஆட்சியில இருக்கிறப்பயும் சரி, இந்த எதிர்க்கட்சியா இருந்து இறங்கி போராட்டம் பண்ணது மட்டும்தான். அதுவும் அவங்களோட சுய தேவைக்காக. நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அது பொதுவாகவே அரசியல் கட்சிகள் பண்றதுதான். அவங்களுக்கு ஒரு சின்ன ஆடட் அட்வான்டேஜ் அதுல. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் பின்னாடி நின்னு செய்வாங்க. இப்போ இந்த செக்யூரிட்டி வழக்குல கேஸ் டெல்லி வரைக்கும் போகுதுன்றாங்க. இவங்க இங்க லோக்கல் போலீஸ்லயே நின்னுட்டாங்க. லோக்கல் போலீஸ். ஆனா அங்க மேலேந்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, யார் அழுத்தம் கொடுத்தா, யார் இன்னும் அந்த அம்மாவை காப்பாற்றா, அதை பத்தி ஒரு வார்த்தை இன்னும் ஐயா கிட்ட எங்கேயுமே பேச முடியறது இல்லையே. பேசுவாருன்னு நினைக்கிறியா? மூச்சு கூட வராது. எந்த ஓட்டையில இருந்தும் காத்து வந்து அந்த அளவுக்கு இருக்குது ஐயாவோட சுற்றுப்பயணம். அது ஒண்ணும் இல்லை. இப்போ குழந்தை பிறந்தவனையே அந்த குழந்தை வந்து படிச்சு பட்டம் வாங்கி வேலைக்கு போற லெவலுக்கு பேசுவாங்க இல்ல, அந்த மாதிரிதான். வாங்காத நிலத்துக்கு பட்டா கேட்ட ரிஜிஸ்டர் ஆபீஸ் போன மாதிரிதான். ஐயா வந்து 2 நாள்ல அவங்க ஐயாவோட 90 நாள் இந்த 3 மாச பிளான 90 நாள் இருந்து முடிக்க வேண்டிய வேலையை 2 நாள்ல முடிச்சிட்டாருன்றாங்க. ஐயாவுக்கே இது ஆச்சரியமா, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் தெரியலப்பா. அவர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நம்பிதான் அவரு போறார். எதுக்காக அவர் போறாருன்னா, இதோட காரணம் ரொம்ப சிம்பிள் சார். இப்ப நம்ம போவோம். நம்ம போறத பார்த்து ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கைய இங்க யார் யார் இங்க வரணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணுல தேமுதிக ஜனவரி மாசம் வர்றேன்னு சொல்லியிருக்கு. அதாவது சொல்றேன்னு சொல்லியிருக்கு. அது ஜனவரி மாசம் வரை வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணணும். அதாவது இதெல்லாம் போறப்போ, தனியா போறப்போ ஒரு விதமான ஒரு இதை கிரியேட் பண்ணிவிடும். இந்த சொல்லுவாங்கல்ல மாயை, அதுதான். வேற யாராச்சும் போனாங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இந்த கூட்டணி அறிவிக்கிறது எவனாச்சும் அறிவிச்சாங்களா இவங்கள மாதிரி? இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா, எல்லாத்துலேயும் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது. அதாவது திமுகவுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா ஐயா எடப்பாடியார் வேலை பார்க்குறாரு. கரெக்டு. திமுகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக தான் இந்த நிறையா இந்த இதெல்லாம் இந்த ட்ரால் மெட்டீரியல்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திமுகவுக்கு எதிராக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கவங்களுக்கு கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு வேலை பார்க்குறீங்களா அப்படின்றது தான் நல்ல தெளிவாக எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. ஐயா போகிறது ஐயாவுக்கு எகெயின்ஸ்டா அதுவே மாறும் கொஞ்ச நாள்ல. ஏன்னா சொல்ல முடியாது, பாதியில் ரத்து பண்ணிட்டு வந்தாலும் ஐயாவை யாரும் கேட்க போறது இல்லை. இல்லை சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு இதோட எனக்கு தமிழ்நாடு முடிஞ்சிச்சுன்னு ஐயா வந்துட்டாலும் அதை பற்றி அவனும் கவலைப்பட போறது இல்லை. எது எப்படியோ ஐயாவுடைய இந்த சுற்றுப்பயணம் வெற்றி பயணமா மாறணும் அப்படின்றது எங்களோட ஆசை. ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு. இறங்கி 4 வருஷமா கோமால இருந்த மனுஷன் கடைசி நிமிஷத்துல எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காப்புல. ஓடணும். ஐயாவோட இந்த சுற்றுப்பயணம் பெரும் வெற்றியை ஐயா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஐயாவுக்கு வந்து சேர்க்கணும், கொடுக்கணும் அப்படின்னு நாங்களும் அதே பத்திரக்காளியை மட்டும் வேண்டிக்கிறோம். நன்றி.